பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கேள்வி பதில் நேரத்திற்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம சந்தேகங்களுக்கான பதிலை பெற்று வருகிறோம். வேதத்தின் அடிப்படையிலேயும் அனுபவத்தின் அடிப்படையிலேயும் பதிலை சொல்லி வருகிறோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால். இன்றைக்கு ஒரு கேள்வி, வேத வியாக்கியானங்களை குறித்ததான ஒரு கேள்வி. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த பைபிள். வேதத்தை நம்ம எப்படி வியாக்கியானம் பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத குறித்ததான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே வேதத்தில் இருந்து நம்ம போதிக்கும் பொழுது இன்றைக்கு வேத கலாசாலையிலே வேத கல்லூரிகளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி பிரசங்கம் ஆயத்தப்படுத்த வேண்டும், என்ன விதமான பிரசங்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இன்றைக்கு அதில் உள்ள சில தெளிவுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்ம மனதில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தை குறித்தே விளக்கம் கொடுக்கிறது. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள் இன்டர்பிரட்ஸ் த பைபிள். ஸோ வேதமே வேதத்திற்கு விளக்கம் கொடுக்கிறது. அதை தான் நீங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஜோடில்லாதிராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்களா, ஏசாயா 34:16 என்ன சொல்லுதுன்னா, ஸோ பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருந்துன்னா அதற்கு ஏற்ற ஒரு ஜோடு இன்னொரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ஜோடில்லாதிராது. ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ அல்லது 3 இடத்துலையோ அது கண்டிப்பாக அதே வசனம், அதே கருத்துடைய வசனம் இன்னொரு இடத்துல இன்னொரு ஆசிரியரால் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் எழுதியிருப்பார்கள். அப்போ பாருங்க, இப்படி நம்ம வசனங்களை கோர்வையாக நம்ம எடுக்கும் பொழுது ஒரு தவறான வியாக்கியானங்கள் வராது. நம்ம வாழக்கூடிய இந்த நாட்களில் துருபதேசங்கள், கல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, துருபதேசங்கள் பெருகிக்கொண்டே வருகிறது. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க மனசில் பட்டதை அவங்க வேதத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லிவிடுகிறார்கள். கற்பனையான காரியங்களை வேதத்தோடு சம்பந்தப்படுத்தி அவர்கள் போதித்து விடுகிறார்கள். ஸோ ஆகவே இப்படிப்பட்டதான அந்த துரு உபதேசங்கள் பெருகிக்கொண்டே வருகிறது. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது, பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ வேத வியாக்கியானத்தை நாம் தவறாக வியாக்கியானம் பண்ணிவிடக்கூடாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதற்குத்தான் அந்த பைபிள் வசனத்தினுடைய ஜோடி எங்கே இருக்குது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். சிலர் பாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய உபதேசமாக பண்ணுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஜோடி அப்படி பற்றி நான் அதுக்கு உதாரணத்துக்கு 2 காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். நிறைய இருக்கிறது. 1 நாளாகமம் 16:29 என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஸோ பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தினுடைய ஜோடி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 29:2 இருக்குது இதே வசனம். அதே போல் சங்கீதம் 96:9 இதே காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, 3 இடத்துல அது வருகிறது அதே வசனம். ஸோ இதுதான் ஜோடில்லாதிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வேதத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது எங்கெங்கே அந்த வேத வசனத்தினுடைய ஜோடி இருக்குது என்பதை நாம் பார்த்து அதற்கேற்ற விதத்தில் வேதத்தை போதிக்க வேண்டியது அவசியம். அதே போல் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேனே, அன்னாள்
ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறாள் இல்லையா. இதே வசனம் பாருங்க சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 113 7 8 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடவும் தமது அதிபதியோட உட்கார பண்ணுகிறார். ஸோ அதே வசனம் இங்கே ரிப்பீட் ஆகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடாது, ஒருவேளை உங்களுக்கு இதை அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இருக்கும் என்றால், ஆர் ஸ்டான்லி என்கிற ஒரு வேத பண்டிதர் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ளவர். அந்த அண்ணன் பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் என்கிற ஸ்தாபனத்தினுடைய ஒரு ஸ்தாபகராக பல ஆண்டுகளாக மிஷினரி ஊழியங்கள் செய்தவர்கள், வேதத்தை ஆழமாக கற்றுத் தேர்ந்தவர்கள். ஸோ அவர்கள் வேத பண்டிதர் என்று சொல்லலாம். அவர்கள் அவங்களுடைய யூடியூப்பில் 2 செய்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று என்னன்னா, ஹவு டு இன்டர்பிரட் த பைபிள், எப்படி வேதத்தை வியாக்கியானம் செய்ய வேண்டும். இன்னொன்று வந்து ஹவு நாட் டு இன்டர்பிரட் த பைபிள், எப்படி வியாக்கியானம் பண்ணக்கூடாது. ஸோ அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் போய் பாருங்கள், எப்படி வேதத்தை இன்டர்பிரட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது என்கிறத அவங்க தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அதில் பேசியிருக்கிறார்கள். ஸோ அதில் இன்னும் நீங்கள் அதிக தெளிவை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நிறைய புத்தகங்களும் வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏன் தவறான உபதேசங்கள் உருவாகிறது அப்படின்னா, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்கிறேன். என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு போதகர், ஒரு திருச்சபையினுடைய போதகர் என்னை குட் ஃப்ரைடேக்கு, பெரிய வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை பற்றி பேசுவதற்கு கூப்பிட்டிருந்தாங்க. அப்போ நான் அந்த போதர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் 7 வார்த்தையும் நானே பேசினா நல்லா இருக்காது, ஒரு வார்த்தைக்கு 10 நிமிஷம் எடுத்தாலும் 70 நிமிஷம் ஆகிடும், அதனால் அது நல்லா இருக்காது பாஸ்டர், ஆனால் நீங்கள் ஏதாவது 1-2 பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சபையில் அதை நாங்கள் பின்பற்றினது இல்லை, இதுதான் முதல் முறையாக அந்த 7 வார்த்தையே பிரசங்கிக்கணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன், அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ 7 வார்த்தையும் நான் தான் பிரசங்கித்தேன். கடைசியாக முடிவாக அவர் சில முடிவுரைகளை அவர் ஜனங்களுக்கு சொன்னார். அந்த முடிவுரையில் அவர் சொன்ன ஒரு காரியம், அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு போதகர், பொருளாதாரத்தில் ரொம்ப வறுமையில் அவர் இருந்த ஒரு காலம், சரியான ஒரு வீடு இல்லை, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சரியான போதுமான வருமானங்கள் இல்லை, காணிக்கை இல்லை, வருகிற மக்கள் ஏழை ஜனங்கள், பாதி பேருக்கு ட்ராவலுக்கு காசு கொடுத்தாதான் அவங்க திரும்பி போக முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு சமயம். அப்போ அவருடைய மனசில் எப்படியா தன்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே அவருக்கு இருக்கிறதுனால பாருங்க, அந்த முடிவுரையில் சொல்ல வேண்டிய காரியத்தில் அவர் கரெக்டாக அந்த வசனத்திற்கு ஏற்றதை போல அவரே ஒரு கற்பனையான ஒரு விளக்கத்தை, ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வந்து மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப அது ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொன்னார்னா, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பிலாத்தினிடம் பெர்மிஷன் கேட்டு அவருடைய சரீரத்தை எடுப்பதற்காக வரும் பொழுது புதிதான ஒரு துப்பட்டியை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படி அரிமத்தியா ஊரானாகிய அந்த யோசேப்பு இயேசுவை அவருடைய சரீரத்தை பொதிந்து அதை மூடி கொண்டு போவதற்கு ஒரு உடை, ஒரு ட்ரெஸ்ஸு அல்லது ஒரு துணி, புதிதான ஒரு துணியை அவன் ஆயத்தமாக கொண்டு வந்தானோ, அதே போல் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது காணிக்கையை ஆயத்தமாக எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். எனக்கு இது கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வசனத்தை எங்கே கொண்டு நுழைக்கிறார் பாருங்க. அவருக்கு தேவை இருக்கிறது, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறார், நன்றாக தெரியும் எனக்கு, சரிதானா? ஆமாம். ஆனால் அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால அந்த வசனத்தை தவறாக கொண்டு தவறான ஒரு காரியத்தில் கொண்டு நுழைக்கிறார் இல்லையா? ஆமாம். ஸோ இதுதான் தவறான உபதேசம். அப்போ பாருங்க, ராங் இன்டர்பிரிட்டேஷன், தவறான வியாக்கியானம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம மனசுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், சரிய போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் மேலே ஒரு மனசு சங்கடப்பட்ட ஒரு காரியம் இருக்கலாம்,
ஒரு வேதனையான ஒரு காரியம் இருக்கலாம். அதை வந்து சம்பந்தமில்லாத வசனத்தோடு கொண்டு இணைச்சி மக்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்கல்ல. ஆமாம். ஸோ அதுதான் தவறான வியாக்கியானம். ஸோ நம்முடைய மனசில் இருக்கிறத வேத வசனத்தில் கொண்டு நம்ம ஃபிட் பண்ணவே கூடாது, இணைக்கவே கூடாது. அது இன்றைக்கு ஒருவேளை சரியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். போக 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 நம்முடைய எண்ணங்கள் அதில் பழக்கப்பட்டுச்சுன்னா எல்லா வசனத்தையும் தவறாகவே நம்முடைய சுயநலத்திற்காகவே கொண்டு இணைத்து விடுவோம். ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதகர்கள், ஊழியர்கள் பைபிள் காலேஜில் போய் படித்து கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணலாம் அப்படிங்கிறது வேத கல்லூரியில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்லாம் இருக்குது இல்லை, ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 1 வருஷம், வாரத்தில் 1 நாள் நடக்கிற கிளாஸ். ஸோ இப்படியெல்லாம் நம்முடைய வசதிக்கு ஏற்றதை போல இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய தேவனுடைய மனிதர்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார், கல்லூரிகளை எழுப்பியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக யூடியூப்பில் இன்றைக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. நல்ல இப்படிப்பட்டதான செய்திகளை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இன்னும் உங்களுடைய பிரசங்க கலையை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.